السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவருடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாவீன்கள், தபோ தாவீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாகுமானாக. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக இஸ்ரேலர்கள் யார் என்பதை நாம் பார்த்து கொண்டே வந்தோம். இந்த உலகத்தில் அதிகமாக பேசக்கூடிய கூட்டங்கள் என்று சொல்ல போனோமே என்றால், ஒரு பக்கம் இஸ்ரேலர்களை சேர்ந்த யூதர்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் அதிகமாக பேசுவார்கள். இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்ரேலர்களை சேர்ந்தவர்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றான். அவர்கள் யாருடைய வம்சவாளிகள் என்று நமக்கு தெரியும். அடுத்ததாக நாம் பார்த்தோமே என்றால் அரபியர்கள். இந்த அரபியர்களை பற்றி நிச்சயமாக நாம் இந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிம்களும் இஸ்லாமிய வரலாற்றை தெரிந்து கொண்டால்தான் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் எப்படி இருந்தது, அல்லாஹ் எப்படி இஸ்லாத்தை நிலைநாட்டினான், உயர்ந்த இடத்தில் கொண்டு சென்றான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பொதுவாகவே பயான்களில் இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள், இபாதத் சம்பந்தமாக, முஆமலாத் சம்பந்தமாக நாம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம். ஆனால் வரலாறு சம்பந்தமாக அதிகமாக நாம் கேட்பது கிடையாது. ஒவ்வொரு முஸ்லிம்களும் இஸ்லாமிய வரலாறை தெரிந்து கொண்டால்தான் இஸ்லாமிய அடிப்படையில் அவர்கள் வாழலாம். குர்ஆனை எடுத்துக்கொண்டோமே என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரலாற்று சம்பவங்களைத்தான் அதிகமாக சொல்லியிருக்கின்றான். வரலாற்று சம்பவத்தை சொல்லி அதன் மூலமாக நீங்கள் படிப்பினை பெறுங்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், என்னென்ன பாவங்கள் செய்தார்கள், எப்படி அழிந்தார்கள், நீங்கள் எப்படி வாழ வேண்டும், உங்களுக்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டுள்ளன, அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான், கட்டளையிடுகின்றான். இதுதான் அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லக்கூடிய வரலாற்று ரீதியான செய்திகள், சட்டத்திட்டங்களாக இருக்கின்றது. ஆக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வரலாற்று சம்பந்தமான செய்திகள், முக்கியமான செய்தி அரபியர்கள் யார், இவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள், இவர்களை பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு தேசத்தை சேர்ந்தவர். அவரும் ஒரு அரபியராக இருக்கின்றார். இதனுடைய மூலத்தனத்தை நாம் தெரிந்து கொண்டால்தான் அரபியர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரபியர்களை பற்றி சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாறை முன் எடுத்து வைக்கின்றான். இங்கே இருந்து தான் அரபியர்களை பற்றி அல்லாஹ் நமக்கு குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 மகன்கள். ஏற்கனவே சொன்னது போல 2 மகன்கள். ஒரு மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் தான் பனி இஸ்ரவேலர்கள். இன்னொரு மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அரபு தேசத்தை அல்லாஹ் கொண்டு வருகின்றார். அரபு சமுதாயத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், கொண்டு வருகின்றான். எப்படி கொண்டு வருகின்றான் என்றால், அரபு என்ற வார்த்தை இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வந்ததல்ல. ஆரம்ப காலகட்டத்திலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருவதற்கு முன்னாடியே அரபு பேச தெரிந்த சமூகம் இருந்தது. அரபு பேச தெரிந்த சமூகம் இருந்தது என்பதை நாம் வரலாற்று ரீதியாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஆது மக்கள் அரபு பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆது சமுதாயம் அரபு பேசக்கூடிய சமுதாயமாக இருந்தது. அதே போல சமூத் மக்கள் அரபு பேசக்கூடிய சமுதாயமாக இருந்தார்கள்.
இந்த 2 கூட்டத்தாரையும் அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? அழித்து விட்டான். இதற்கு பிறகு எங்கே அரபு பேசப்பட்டது என்றால் அதிகமாக யமனிகள் அதிகமாக அரபு பேசினார்கள். யமன் தேசத்தில் அரபு பேசப்பட்டது. இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டளையிட்டு மக்காவில் ஒரு பள்ளத்தாக்கில் தங்க விட்டு அங்கே தங்க வைத்துவிடு என்று கட்டளையிடுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கை குழந்தையாக இருக்கும் பொழுது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வந்து என்ன செய்கின்றார்கள்? மக்காவில் உள்ள அந்த மலை குன்றுகள் பகுதியில் எந்த மரங்கள் செடிகள் இல்லாத தண்ணீர் இல்லாத அந்த பள்ளத்தாக்கில் என்ன செய்து விடுகின்றார்கள்? விட்டு வந்து விடுகின்றார்கள். அங்கே விட்டு வந்ததற்கு பிறகு இது நீண்ட சம்பவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டதை நிறைவேற்றி விட்டார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய கணவரிடம் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்ன உடனே அவர்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை, அங்கேயே தங்கிவிடுகின்றார்கள். ஆனால் இவர்கள் 2 பேர் மட்டுமே இருக்கின்றார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பேர் மட்டுமே இருக்கின்றார்கள். மக்கள் யாருமே கிடையாது, எதுவுமே இல்லை. அந்த இடத்தில் மக்கள் யாரும் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு வெளிச்சம் இல்லை, காடாக இருக்கின்றது, ஒரு பள்ளத்தாக்காக இருக்கின்றது. இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தில் ஒரு கூட்டத்தை உருவாக்குகின்றான். எப்படி உருவாக்குகின்றான் என்றால் ஜம்சம் நீரின் மூலமாக. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பசி எடுக்கும் பொழுது தண்ணீரை தேடி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அலைகின்றார்கள். அதற்கப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலடி பக்கத்தில் அல்லாஹ் ஜம்சம் நீரை உருவாக்குகின்றான். ஜம்சம் நீரை உருவாக்கியதற்கு பிறகு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த ஜம்சம் நீரை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு கட்டமாக ஒரு வடிவமாக என்ன செய்தார்கள்? நீரை சேகரித்து ஒரு வாய்க்காலாக ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். அங்கே ஜம்சம் என்றால் நின்றுவிடு, தேவைப்படும் போது தண்ணீர் வரும், குடித்துக் கொள்வார்கள். அந்த இடத்துல அந்த ஜம்சம் நீர் இருக்கின்றது. அந்த நேரத்தில் அந்த வழியாக, அதாவது இங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார்கள், அந்த மலைக்குன்ற அப்பால் அந்த சைடு அந்த வழியாக ஒரு வியாபார கூட்டம் யமன் தேசத்திலிருந்து ஒரு நாடோடிகள் வழிபோக்கர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே தங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகின்றது. தண்ணீர் தேவைப்படும் பொழுது தண்ணீருக்காக அலைகின்றார்கள். தண்ணீர் எங்கேயுமே இல்லை. அந்த நேரத்தில் பறவைகள் ஒரு இடத்தில் பறவைகள் பறந்து கொண்டிருக்கின்றன, ஒரே இடத்தில் சுற்றி கொண்டிருக்கின்றன. அவர்கள் கணித்தார்கள். எப்படி கணித்தார்கள் என்றால், எங்கே பறவைகள் அதிகமாக சுற்றி கொண்டிருக்கின்றதோ அந்த இடத்தில் தண்ணீர் இருக்கும் என்று கணித்தார்கள். அப்பொழுது இந்த நாடோடிகள் யமன் தேசத்தில் வந்த ஜுருஹும் கோத்திரத்தை சேர்ந்த அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? இந்த குலத்தார்கள் அங்கே செல்லுகின்றார்கள். அங்கே ஒரு பெண்ணையும் ஒரு குழந்தையும் பார்க்கின்றார்கள். அவர் பக்கத்தில் தண்ணீர், ஜம்சம் தண்ணீர் இருக்கின்றது, ஒரு தொட்டி வடிவத்தில் ஜம்சம் தண்ணீர் இருக்கின்றது. அவர்கள் அங்கே தண்ணீர் கேட்கின்றார்கள். அம்மையார் தண்ணீருக்கு அனுமதி கொடுக்கின்றார். தண்ணீரை குடித்து விட்டது பிறகு மிக அருமையான சுவையான தண்ணீராக இருக்கின்றது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? நாங்கள் இங்கே தங்கி கொள்ளலாமா என்று அனுமதி கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு உணர்வை, ஒரு இல்ஹாமை போடுகின்றான். நாம் தனியாக இருக்கின்றோம், அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றார். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லும் ஒரு துவா செய்து விட்டு சென்றார்கள். யா அல்லாஹ், என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளையும் தனியாக விட்டு செல்கின்றேன், இவர்களுக்கு பாதுகாப்பாக ஏதாவது ஏற்பாடு செய்ய என்று துவா செய்துவிட்டு சென்றார்கள். அல்லாஹ் ஏற்பாடு செய்கின்றார். அந்த கூட்டம் வந்து அனுமதி கேட்கும் பொழுது அவர்கள் அங்கேயே தங்கிக் கொள்வதற்கு அனுமதி தருகின்றார்கள். அவர்களும் அங்கே என்ன செய்கின்றார்கள்? அந்த கூட்டம் வழிபோக்கர்கள், ஜுருஹும் குலத்தை சேர்ந்தவர்கள், அரபு பேசக்கூடியவர்கள் அங்கே தங்குகின்றார்கள். அங்கேயே என்ன செய்ய தங்குகின்றார்கள். ஒரு காலம் போகின்றது. ஒரு காலத்திற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிறு பிள்ளையாக இருக்கின்றார்கள். கொஞ்சம் வளர்ந்ததற்கு பிறகு அந்த அரபு மொழியை கற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் பேசக்கூடிய அரபு மொழியை கற்றுக்கொள்கின்றார்கள். அதை அப்படியே தன் மொழியாக பேசுகின்றார்கள். ஒரு காலத்திற்கு பிறகு அல்லாஹ் மறுபடியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவின் மூலமாக கட்டளையிடுகின்றார், உன்னுடைய மகனை அறுத்து பலியிடு. அதை நிறைவேற்றுவதற்காக இங்கே வரும்பொழுது இங்கே ஒரு கூட்டமே இருக்கின்றதை பார்த்து சந்தோஷம் அடைகின்றார்கள். அந்த சம்பவம் நடக்கிறது. இது எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம், ஹஜ்ஜுடைய சம்பவம், குர்பானி கொடுக்கக்கூடிய சம்பவம். இதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதெல்லாம் முடித்ததற்கு பிறகு செல்கின்றார்கள்.
இதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்ததுக்கு பிறகு அந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கின்றார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுருஹும் குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்றார். அதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்தார்? வாரிசுகளை ஏற்படுத்துகின்றார். இப்போ இங்கிருந்து என்ன கட்டளை இடப்படுகின்றது என்றால், இந்த இடத்தில் ஒரு இல்லம், அல்லாஹ்விற்காக ஒரு இறை இல்லம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்ததற்கு பிறகு, ஒரு காலத்திற்கு பிறகு, திருமணம்லாம் முடித்ததற்கு பிறகு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இறுதி காலகட்டத்தில், அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கட்டளையிடுகின்றார், நீயும் உன்னுடைய மகனாரும் சேர்ந்து எனக்காக வீடை கட்டுங்கள், அந்த வீடை கட்டுங்கள் எனக்காக என்று கட்டளையிடும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? அங்கே இருந்து புறப்பட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் சொன்ன கட்டளையை சொல்லுகின்றார்கள். ரெண்டு பேருமே சேர்ந்து அல்லாஹ்விற்காக என்ன செய்தார்கள்? இறை இல்லத்தை கட்டுகின்றார்கள், காபத்துல்லாவை கட்டுகின்றார்கள். காபத்துல்லாவை கட்டியதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே விட்டுவிடவில்லை. இந்த பணியை நிறைவேற்றியதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக. ஒரு நபியுடைய துவாவை பாருங்கள். எந்த ஒரு நற்காரியமாக இருந்தாலும், ஒரு நல்ல செயலாக இருந்தாலும், அதை முடிந்ததற்கு பிறகு நாம் துவா செய்ய வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு வீடு கட்டினாலும் சரி, நமக்கு ஏதாவது ஒரு தேவை பூர்த்தி அடைந்தாலும் சரி, நாம் ஏதாவது அல்லாஹ்விற்காக ஒரு இபாதத் செய்து முடிந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹும்ம தகப்பல் சியாமனா, யா அல்லாஹ் எங்களிலிருந்து எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹும்ம தகப்பல் ஸலாத்துனா, யா அல்லாஹ் எங்களிடம் எங்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வாய் என்று நாம் துவா கேட்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் துவா செய்தார்கள். யா அல்லாஹ் நீ சொன்ன கடமையை நாங்கள் நிறைவேற்றி, நீ கட்டளையை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், இதை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்ராஹிமே நீயும் உங்கள் மகனாரும் செய்த இந்த செயலை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நீ அழைப்பு கொடு என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அழைப்பு கொடு என்று அல்லாஹ் கட்டளையிடும் பொழுது அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அழைப்பை அல்லாஹ் உலகம் முழுவதும் சேர்த்தான். உலகம் முழுவதும் அந்த அழைப்பை அல்லாஹ் என்ன சொன்ன எடுத்து வைத்தான். இங்கே அல்லாஹ்விற்காக ஒரு இல்லம் கட்டப்பட்டுள்ளது, இங்கே தொழுகைக்காக வாருங்கள், அல்லாஹ்வை தரிசிக்க வாருங்கள், அல்லாஹ் வணங்குவதற்காக வாருங்கள் என்று அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த ஒரு துவாவை, அவர்கள் சொன்ன அந்த ஒரு அழைப்பை அல்லாஹ் உலகம் முழுவதும் அல்லாஹ் என்ன செய்ய எடுத்துரைத்தான். உலகம் முழுவதிலிருந்து என்ன செய்தார்கள்? எல்லா மனிதர்களும் இங்கே உள்ள ஒரு புனித இல்லத்தை தொழுவதற்காக, வணங்குவதற்காக, இபாதத் செய்வதற்காக, ஹஜ் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஹஜ் செய்வதற்காக வந்தார்கள். ஸோ அன்று முதல் இன்று வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு துவாவின் மூலமாக ஹஜ் செய்யப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத், அதாவது நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாடியே ஹஜ் நடந்து கொண்டு தான் இருந்தது, ஆனால் வெவ்வேறு முறையில் நடந்து கொண்டிருந்தது என்பதை நாம் வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினாரே இந்த பள்ளிவாசல், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலில் கட்டிய பள்ளிவாசலா? இல்லை. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பள்ளியை புதுப்பித்தார்கள். இந்த இடத்தில் ஏற்கனவே காபத்துல்லா கட்டப்பட்டு இருந்தது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றானே, இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்க, நிச்சயமாக முதல் இல்லம் மனிதர்கள் வணங்குவதற்காக அல்லாஹ்விற்காக கட்டப்பட்ட முதல் இல்லம் பக்கா, மக்காவில் உள்ளது என்று அல்லாஹ் இந்த குர்ஆன் வேதத்திலும் சொல்லியிருக்கின்றான். இதற்கு முன்னாடி இருந்த எல்லா வேதங்களும் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தை முதல் கட்டியவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முதலில் இந்த இல்லத்தை கட்டியவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் வந்ததற்கு பிறகு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் வந்ததற்கு பிறகு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ்விற்காக ஒரு இல்லத்தை கட்டுகின்றார்கள். அது இல்லத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? தேர்ந்தெடுத்தான். அது எங்கே தேர்ந்தெடுத்தான் என்றால் மக்காவில் இப்போ இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தேர்ந்தெடுத்தான். இதற்கு நேராக வானத்தில் பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய வானவர்களுக்காக ஒரு இல்லம் இருக்கின்றது. சூரத்து தூரில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வத்தூர் வ கிதாபி மஸ்தூர் ஃபீ ரத்தின் மன்ஷூர் வல் பைத்தில் மாமூர். இந்த பைத்துல் மாமூர் அங்கே ஒரு நாளைக்கு
ஒரு நாளைக்கு 70,000 மாணவர்கள் உள்ள நுழைவார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அங்கே மாணவர்கள் அல்லாவை வணங்குவதற்காக, அல்லாவை தஸ்பீ செய்வதற்காக அல்லாஹ் அந்த இடத்தில் என்ன செய்திருக்கின்றான்? அங்கே ஒரு இல்லத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அதற்கு நேராக அல்லாஹ் கீழே என்ன செய்திருக்கின்றான்? காபத்துல்லாவை கட்டுவதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? கட்டளையிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த இடத்தில் கட்டினார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோம், யா ரசூலல்லாஹ் ஐயு மஸ்ஜிதின் உதியா ஃபில் அர்தி அவ்வல், அல்லாஹ்வின் தூதரே, பூமியில் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது? அல்லாஹ்விற்காக கட்டப்பட்ட முதல் இல்லம் எது? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னார்கள். இப்போ இருக்கக்கூடிய காபத்துல்லா இருக்கின்றதே மஸ்ஜிதுல் மக்காவில் உள்ள அது என்று சொன்னார்கள். ரெண்டாவதாக பின்னர் எது என்று நாங்கள் கேட்டோம், மஸ்ஜிதுல் அக்ஸா. இதையும் யார் கட்டினார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார் என்பது மார்க்கறிஞர்கள் சொல்கின்றார்கள். அல்லது மார்க்கறிஞர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மகனார் ஷீத் அவர்கள் கட்டினார் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றார். ரெண்டாவதாக கட்டப்பட்ட இல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 2 பள்ளிவாசலுக்கும் இடையே எத்தனை ஆண்டு என்று கேட்கும் பொழுது 40 ஆண்டுகள் என்று சொன்னார்கள். காபத்துல்லாவை கட்டி அல்லாவிற்காக அந்த இல்லத்தை கட்டி 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இடத்தில் என்ன செய்கின்றார்கள்? பைத்துல் மக்தீஸை கட்டுகின்றார்கள். ஆக இதுதான் இஸ்லாமிய வரலாறு. ஆக இந்த 2 பள்ளியும் ஆரம்ப காலத்திலே கட்டப்பட்டது, புதுப்பிக்கப்பட்டது. எப்போது என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலும் புதுப்பிக்கப்பட்டது பைத்துல் மக்தீஸ். ஆக இது வரலாற்று ரீதியாக ஹதீஸ் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இன்று உலகம் முழுவதும் ஒரு பள்ளிக்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது எந்த பள்ளிக்காக? பைத்துல் மக்தீஸ். இந்த பைத்துல் மக்தீஸ் இருக்கின்றதே, ஏன் எதற்காக இந்த உலகம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றது என்றால், இந்த இடத்தில் எல்லா அதிகமான நபிமார்கள் தொழுத இடம், வாழ்ந்த இடம், பிறந்த இடம் பைத்துல் மக்தீஸ். இந்த காபத்துல்லா முதல் இல்லமாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக முதல் கட்டப்பட்ட இடமாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திற்கும் மகத்துவத்தை கொடுத்திருக்கின்றான். அதே போல இந்த இடத்திற்கும் மகத்துவத்தை கொடுத்திருக்கின்றான். அதனால் தான் யூதர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இஸ்ரேலர்களாக இருந்தாலும் இந்த இடத்திற்காக சண்டை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். புனிதமான இடம். அல்லாஹ் இந்த பைத்துல் மக்தீஸ்க்கு பரக்கத் செய்திருக்கின்றான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலா. மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கின்றது பாலஸ்தீனம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கில் பிறந்து பாலஸ்தீனத்தில் வந்து தஞ்சம் அடைகின்றார்கள். அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த இடத்தில் வாழுகின்றார்கள். நபிமார்கள் பிறக்கின்றார்கள், அதிகமான நபிமார்கள் பிறக்கின்றார்கள். அந்த இடத்தில் அல்லாஹ் பரக்கத் வைத்திருந்தான். அந்த மஸ்ஜித் அக்ஸா சுற்றியும் அதிகமான பரக்கத் இருந்தன. விளைச்சல்கள் அதிகமான, திராட்சை, ஆப்பிள், பழங்கள், எல்லா வகையான தண்ணீர், சுத்தமான நைல் நதி, மிஸ்ர், இப்படி போன்ற எல்லாமே அங்கே இருந்தது. ஜோர்டான், லெப்னான் பார்த்தோம் என்றால் எல்லா வகையான உணவுகள் இருந்தன. ஆனால் இந்த இடத்தில் காபத்துல்லாவில் எதுவுமே கிடையாது. அது ஒரு பாலைவனமாக இருந்தது. ஒரு மலை, அதாவது ஒரு குன்றுகளாக இருந்தது. இங்கே எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் எல்லாவற்றையும் இங்கே கொண்டு வந்தார். எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவின் மூலமாக, யா அல்லாஹ், இந்த இடத்தில் உலகத்தில் இருந்து எல்லா விதமான உணவுகளையும் இங்கே கொண்டு வந்து சேரு. பிவாதின் கைரதி சரம் இந்த பைத்துக்கள் முஹர்ரம், இந்த இடத்தில் ஒரு பள்ளத்தாக்காக இருந்தாலும் எல்லா விதமான மனிதர்களுக்காக எல்லாவற்றையும் எடுத்து வந்து சேரு என்று கேட்டார். ஆனால் இன்று வரை உலகத்தில் இங்கே எல்லா விதமான உணவுகள் கிடைக்கப்படுகின்றன. உலகத்தில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன விளைகின்றதோ அதெல்லாம் இங்கே கிடைக்கும். எங்கே? காபத்துல்லாவில், அந்த மக்காவில் கிடைக்கின்றது. இது எப்படி என்றால், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை அங்கீகரித்தான், அதை ஏற்பாடு செய்தான். அதனால் தான் இந்த பனு ஜுஹைம் என்று சொல்லக்கூடிய, ஜுருஹம் என்று சொல்லக்கூடிய இந்த யமன் வாசிகள் வணிகம், வியாபாரத்தில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். வியாபாரத்தில் சிறந்தவர்கள். இந்த அரபு கோத்திரம் தான் குறைஷ் என்று சொல்லப்படுகின்றது. இவர்கள் குறைஷிகளாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் குறைஷ் என்று சொல்லி காட்டுகின்றானே.
இவர்கள் ஒரு வியாபாரிகளாக இருந்தார்கள். இவர்கள் வியாபாரம் செய்வார்கள். அதன் மூலமாக அரபியர்கள் பெருகினார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியின் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? அரபியர்களை உருவாக்கினான். அவர்கள் மூலமாக அரபியர்கள் பெருகினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்தான்? அந்த காபத்துல்லாவை இந்த வம்சாவளியின் மூலமாக பாதுகாத்தான். இந்த அரபு கோத்திரத்தின் குலத்தார்கள் மூலமாக, கோத்திரத்தின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்தான்? அரபு மக்களின் மூலமாக இந்த காபத்துல்லாவை பாதுகாத்தான். காலம் சென்றதுக்கு பிறகு அங்கேயும் இணை வைப்பு ஏற்பட்டது. அங்கேயும் ஷிர்க்கு, அட்டூழியங்கள், அநியாயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பித்தன. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக அனுப்பி வைத்தான். ஆக கண்ணியத்துள்ள அல்லாஹ்வுடையார்களே, இதுதான் அரபியர்களுடைய வரலாறு. எப்படி அரபியர்கள் வந்தார்கள், எப்படி அல்லாஹ் அந்த இடத்தில் இறை இல்லத்தை அமைத்து அங்கே அரபியர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தான் என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவர்களுடைய வரலாறு தெரிந்தால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இறுதியாக அனுப்பப்பட்டார்கள், எதற்காக அனுப்பப்பட்டார்கள், அந்த இடத்தை சுத்தம் செய்வதற்காக, ஷிர்க்கிலிருந்து அந்த மக்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் இறுதி தூதரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தான் என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளணும். ஆக இது இஸ்லாமிய வரலாறாக இருக்கின்றது. அல்லாஹ் ஒவ்வொரு செய்திகளையும் நமக்கு ஒரு படிப்பினையாக, பாடமாக நம்ம சொல்லி காட்டியிருக்கின்றார். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாமிய வரலாறு. இதை தெரிந்து கொள்ளாமல் முஸ்லிம்களாக சாதாரண மனிதர்களாக வாழ்கின்றார்கள். அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இல்லை. நாம் புறக்கணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். மாறு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் தொழுவ வருவது கிடையாது. தொழுவதற்கு அழைப்பு கொடுத்தால் தொழுவ வருவது கிடையாது. நோன்பு வையுங்கள் என்று சொன்னால் நோன்பு வைப்பது கிடையாது. ஆனால் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? இஸ்லாமியர்களை பற்றி, முஸ்லீம்களை பற்றி, ஆரம்ப கால முஸ்லீம்களை பற்றி வரலாறை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். எப்படி வாழ்ந்த மக்கள் எப்படி மாறினார்கள் என்பதை நாம் வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மக்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்முடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். ஆக கண்ணியத்துள்ள அல்லாஹ் நம் அனைவரையும் ஒரு முஸ்லீமாக ஆக்கியிருக்கின்றார். ஒரு இஸ்லாத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும்? ஒரு முஸ்லீமாக அல்லாஹ்விற்கு முற்றிலும் கட்டுப்பட்ட ஒரு மனிதராக நாம் வாழ வேண்டும். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் எதையெல்லாம் கட்டளையிட்டானோ அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு அடியானாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேரான வழியை காட்டுவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.